ஹலோ வணக்கம் 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 மை டியர் பசங்களா, என்னையா எல்லாரும் ரெடியா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? ஆர் யூ ஆல் பம்ப்ட் அப் ஃபார் த ரிசல்ட்ஸ்? ஸோ நீட்டோட ரிசல்ட்ஸ் நேற்று தான் வந்துச்சு, உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். how many of you are following it? நீங்க 11th படிக்கலாம், 12th படிக்கலாம், இல்ல ஆல்ரெடி 12th முடிச்சு நீங்களும் உங்க ரிசல்ட்ஸை பார்த்துக்கலாம். பட் ஆனா கைஸ், I hope the excitement is alive and I hope all of you are looking forward for the counseling sessions. So அதை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். and வேதாந்தோட ரிசல்ட்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். So Merlin, வணக்கம், nice to see you. தேவதர்ஷன், முகமது, so happy to see you all பசங்களா. So இன்னைக்கு வந்து ஒரு exciting news which I want to share with all of you is our NEET 2025 ஓட performance. ஸோ நிறைய பேர் அதுக்கு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து திஸ் இஸ் அ மொமெண்ட் வேர் வி என்ஜாய். எப்படி நீங்கள் போர்டு எக்ஸாம் முடித்த பிறகு நான் உங்களெல்லாம் மீட் பண்ணி வி செலிப்ரேட்டட் டுகெதர் வித் யுவர் பேரண்ட்ஸ். ஸோ அது போல் ஜேஇ ரிசல்ட்ஸு, நீட் ரிசல்ட்ஸ் வரும்போது டீச்சர்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷமான நாள்னு நான் சொல்லுவேன், அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கூட. ஸோ வேதாந்துல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுலேருந்து என்ன தெரிய வருதுலாம் நான் ஐ ட்ரை டு ஷேர் என்னோட இன்சைட்ஸ். So that next year aspirants, ஏன்னா நிறைய பேர் இப்போ 11th இருக்கீங்க, 12th படிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன டேக் அவேஸ்னு நான் சொல்றேன். அண்ட் சம் ஆஃப் யூ மைட் பி திங்கிங் அபவுட் ட்ராப் ஆல்சோ. ஸோ உங்க எல்லாருக்குமே ஐ ட்ரை டு கிவ் யூ அ பர்ஸ்பெக்டிவ் ஸோ தட் இட் வில் ஹெல்ப் யூ மேக் டெசிஷன்ஸ். ஓகே, ஸோ பசங்களா ஆரம்பிக்கலாமா? தயாரா? ஸோ நம்மளோட வேதாந்துல டாப்பர் இஸ் ஆல் இண்டியா ரேங்க் 234. And he got a score of 625, I guess. Okay, ஸ்கோர்லாம் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பையன் வந்து வேதாந்த் சாக்ரே. வேதாந்த் வந்து அவனோட பேரு, வேதாந்த் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ வேதாந்த் சாக்ரே, யார் யாருக்கெல்லாம் இந்த பையன் ஞாபகம் இருக்கு? யார் யாருக்கெல்லாம் இந்த பையனை ஞாபகம் இருக்கு? நான் இதுக்கு முன்னாடி இந்த பையனை பத்தி பேசியிருக்கேன். எங்கன்னு தெரியுமா? லெட் மீ see how many of you remember him. யார் யாருக்கெல்லாம் இந்த பையனோட பேர் ஞாபகம் இருக்கு? வேதாந்த் சாக்ரே. how many of you remember? so பெஞ்ச் சேயிங் சார், எனக்கு ஞாபகம் இருக்கு சார். வெரி குட், தமிழ் கற்போம் சேனல் கரெக்டா சொல்லிருக்கீங்க. சோ பசங்களா, நீங்க இந்த ஸ்லைட்ல பாக்குற ஸ்டூடெண்ட் நீட் ரேங்க் 234, வேதாந்தோட டாப்பர், எக்ஸ்ட்ரீம்லி பிரில்லியன்ட் கை. ஏன்னா இந்த பையன் பயாலஜி ஒலிம்பியாட் he got gold medal. He got biology Olympiad. Olympiad na NEET விட tough. And whole world participate பண்ணும். So அந்த எக்ஸாம்ல he got gold medal. And UKல ஒரு காலேஜ்ல இவனுக்கு அட்மிஷன் கொடுத்திருக்காங்க இந்த பையனுக்கு. Cambridge University gave admission for him. Okay. And இந்த பையன் 3 வருஷம் எங்களோட NEET ப்ரோக்ராம்ல he studied with us for the last 3 years, 10th, 11th, 12th. And we are very very happy. ஏன்னா பசங்களா இந்த வருஷம் பேப்பர் was extremely difficult. யார் யாருக்கெல்லாம் தெரியும்? how many of you are aware? இந்த வருஷம் பேப்பர் was one of the toughest paper. ஏன்னா ஆல் இந்தியா டாப்பரோட ஸ்கோர்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாருமே 700 தாண்டல. நான் வந்து ஐ புட் அ வீடியோ லாங் பேக், ஒரு மாசம் முன்னாடி நான் வீடியோ பண்ணியிருந்தேன். ஐ டோல்ட் யூ கைஸ், டே இந்தியால யாருமே 700 மேல இல்ல. ஏன்னா கோச்சிங் இன்ஸ்டிடியூட் மத்தியில பேசிப்பாங்க யாரு டாப்பர்னு. ஸோ அப்பவே அந்த வீடியோல ஒரு மாசம் முன்னாடி நான் சொன்னேன் 680 685 தான் டாப்பர்னு. அதே மாதிரி இந்த வருஷம் 685 or 686 was all India rank 1. ஸோ இது வந்து ஒரு பெரிய வேக் அப் கால் ஃபார் ஃபியூச்சர் ஆஸ்பைரன்ஸ். நிறைய பேர் வந்து இப்போ டிராப் பண்றது பத்தி யோசிப்பீங்க. நெக்ஸ்ட் இயர் இப்போ 12th படிக்கிறவங்க, 11th படிக்கிறவங்கலாம் they will be thinking to drop for next year or they'll be thinking to prepare harder for next year. ஏன்னா பசங்களா, the exam has become very very difficult. பிசிக்ஸ்லாம் வந்து சும்மா NCERT டைரக்டா புக்ல இருந்து கேட்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் பிசிக்ஸே கான்செப்சுவலா IIT JEE அட்வான்ஸ் அளவுக்கு கேட்குறாங்க. ஸோ என்னோட ஒரு சின்ன சஜஷன் ஃபார் ஃபியூச்சர் நீட் ஆஸ்பிரன்ஸ், ஃபர்ஸ்ட் நீட்டோட டிஃபிகல்ட்டியை பாரு. அண்ட் அந்த லெவலுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணுவியா? உன் மைண்ட் செட் அந்த அளவுக்கு ஒத்துழைக்குமா? ஏன்னா நிறைய பேர் வந்து பழைய பேப்பர் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா யோசிப்பீங்க, கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைப்பீங்க. அந்த நாட்கள் முடிஞ்சிருச்சுப்பா, தட்ஸ் த ட்ரூத்.
பசங்களா, திஸ் இஸ் a very brutal truth. ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேட்கறது, பட் ஆனா இதான் உண்மைடா. ஸோ நீ வந்து பழைய பேப்பர் பார்த்துட்டு நீட்லாம் ஈஸி, நான் படிச்சு ஒரு வருஷத்துல தெரிக்க விட்டுருவேன். ஸோ அதனால அது வந்து இனிமேட் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எக்ஸாம் டிஃபிகல்ட்டி ஏத்திட்டாங்க, இப்போ திருப்பி குறைக்க மாட்டாங்க ரொம்ப. நெக்ஸ்ட் இயர் பேப்பர் கண்டிப்பா இந்த இயர் பேப்பரோட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் ஆனா அப்படியே பழைய பேட்டர்ன் போன வருஷம் செம்ம ஈஸியான பேப்பர் அந்த மாதிரி போமா சார் கேட்டா வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐ வாண்ட் டு ஷேர். ஏன்னா டிராப்பர்ஸ்க்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ டிராப்பர்ஸ் நீங்க வந்து இந்த வருஷம் ஒரு let's say 400+ ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி யூ கேன் ட்ரை அண்ட் டேக் இட் அப் ஹையர். ஓகே, பட் ஆனால் உங்களுக்கு பேசிக்ஸே வீக்கு, திருப்பியும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்க போறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் பேப்பரும் கான்செப்சுவலாக தான் இருக்கும். சும்மா நீ வந்து 4 ஃபார்முலா படிச்சுட்டு போயிட்டு யூ கேனாட் ஸ்கோர் 100, 180 இன் பிசிக்ஸ். ஓகே, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன் எவ்ரி சாப்டர். ஏன்னா அவன் அதான் டெஸ்ட் பண்றான். இந்த வருஷம் பேப்பர் பார்த்தா உனக்கே புரியும். ஓகேவா? கிரேட். ஹாய் விஸ்வா. விஸ்வா இஸ் ஹியர். ஹி இஸ் அவர் தமிழ்நாடு ட்ரிச்சில டாப்பர். He also got a medical seat. Hi Vishwa, nice to see you. So Tamil Nadu centersலயும் our boys performed insanely well. Obviously our girls also. And Vishwa is from Trichy center especially தெரிக விட்டானுங்க. So இதான் எங்களோட best rank this year. And then we had 413. Shravani, she is also long term students. And பசங்கள இது எல்லாமே வேதாந்துல long term full-ஆ படிச்ச பசங்க. Vedant studied with us for 3 years. Shravani long term batch, 2 years batch. அதுக்கப்புறம் we have Sauvik. Sauvik got all India rank 475. எல்லாமே general category ல 4 year long term 9, 10, 11, 12. And then we have Daksh. Daksh வந்து IIT JEE mains-ல பார்த்திருப்பீங்க. இந்த தக்ஷா வந்து he is from NEET side. He got all India rank 576. So இதான் நம்மளோட performance this year. And Tamil Nadu so many students have qualified for GMC. We are counting the results. அதை பத்தி நான் ஒரு அப்டேட் கொடுக்கிறேன் கூடிய சீக்கிரம். So like I said, NEET aspirants, this is a challenge. I hope next year தமிழ்நாட்டுல இருந்து நீங்க எல்லாரும் இங்க இருப்பீங்கன்னு. How many of you have that passion, have that fire inside that you need to get a top rank? ஏன்னா பசங்களா இப்போ JEE மாதிரி நீட் ஆயிடுச்சு. JEE பசங்க அப்பெல்லாம் கெத்தா சுத்திட்டு இருப்பாங்க. டேய் நாங்க படிக்கிற எக்ஸாம் தான்டா டஃப், நாங்க படிக்கிறதுடா டிஃபிகல்ட். பட் ஆனா இப்போ அப்படி எதுவும் பிரிச்சு பார்க்க முடியாது. பிகாஸ் நீட் ஆல்சோ வேற லெவல் ஸ்டாண்டர்டுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் எக்ஸைட்டட் ஃபார் த ஜர்னி. நல்லா புரிஞ்சு பண்ணுங்கடா, எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க, நல்லா சால்வ் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் நீ சேர்ல உட்காந்து ஸ்டடி டேபிள்ல எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்றியோ அது ரொம்ப முக்கியம்டா. நிறைய பேர் நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம். அண்ட் பசங்களா ஜென்ரலா வந்து நம்ம ஸ்கூலுக்கு படிக்கிற மாதிரி மக் அடிப்போம், ஃபார்முலா படிச்சுட்டு போவோம், ஷார்ட்கட் டெக்னிக்ஸ் படிப்போம். நீட்டுக்கு நான் நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்றேன். அது ஒர்க் அவுட்டே ஆகாது. தட் கேனாட் ஒர்க் பசங்களா. ஏன்னா இப்பெல்லாம் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கான்செப்சுவல். எக்ஸ்ட்ரீம், அதாவது சும்மாலாம் இல்லை. நீ நல்லா டீப்பா படிச்சுட்டு போனாலே நீ மாட்டுவ. அந்த மாதிரி ட்ராப்லாம் வைக்கிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் இனிமேட்டு படிக்கிறது, நீ ஒரு சீரியஸான ஆஸ்பரண்டா இருந்தா. ஏன்னா நீட் வந்து வருஷம் வருஷம் 23 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதுல எவ்வளவு பேர் சீரியஸ்னு பாத்தீங்கன்னா it will be less than 2-3 lakhs. Okay, that's the real competition, to be honest. Okay, and நிறைய பேர் they score below 20-30 marks, 50 marks. I don't know whether you are aware of this data. நீங்க சும்மானா போய் இந்த டேட்டா கிடைக்குமான்னு பாருங்க. நீட் எவ்வளவுக்கு? 720க்கு 50 மார்க் கீழே எவ்வளவு பேர் நீங்க பாருங்க. you will be shocked. ஸோ அதனால காம்படிஷன் பார்த்தீங்கன்னா டாப் 2-3 lakhsல தான். ஸோ அந்த டாப் 2-3 lakhsல நீங்க இருந்து நல்லா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா you have to start dealing with subjects seriously on a more in-depth manner. ஸோ கெமிஸ்ட்ரியுமே சும்மா NCERT மட்டும் நம்பி இல்லாம எக்ஸ்ட்ராவா இன்ஆர்கானிக் JD லீ, ஆர்கானிக் MS சௌஹன், அப்புறமாட்டி பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நரேந்திர அவஸ்தி, இந்த JEE பசங்களா சால்வ் பண்றாங்கல்ல. ஸோ JEE சால்வ் பண்ற புக்ஸ் எல்லாம் இப்போ நீட் பசங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நீட் எக்ஸாமும் அந்த லெவலுக்கு டிஃபிகல்ட்டி ஏறிடுச்சு. இன்கேஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு கிராக், அதை நீ தான் ஜட்ஜ் பண்ணும். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் டிராப்பிங். நீ டிராப் பண்ண போறேன்னா
இதை தான் நீ யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்சு மற்ற பாயிண்ட்ஸ்லாம் கூட பின்னாடி உங்க அப்பா அம்மா அலோவ் பண்றாங்க, ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், கோச்சிங் சேரணுமா வேணாமா, அதெல்லாம் கூட ரெண்டாவது. முதலாவது இதே லெவல்ல அடுத்த வருஷம் பேப்பர் வந்தா நீ செலக்ட் ஆவியா? தட்ஸ் த $1 million question. செலக்ட் ஆவியான்றதை விட நீ வந்து will you be ready conceptually? That's a better question. ஓகே, இதே லெவல் ஆஃப் பேப்பர் அடுத்த வருஷம் வந்தா நீ கான்செப்சுவலா ரெடியா இருப்பியா? அதுல எஸ்ன்னு கான்ஃபிடண்டா தோணுச்சுன்னா நீ டிராப் பண்ணலாம். அப்படி இல்லை சார், வாய்ப்பே இல்லை சார், இது வந்து ரொம்ப டஃபா கேட்டிருக்காங்க, ஒண்ணுமே எனக்கு புரியல, நான் ஜீரோல இருந்து ஆரம்பிக்க போறேன்னா யூ ஹேவ் டு திங்க் ட்வைஸ். ஓகே, ஏன்னா பசங்கள the difficulty will not reduce drastically. டிஃபிகல்ட்டி வந்து ரொம்பலாம் குறையாது. இப்போ என்ன லெவல் இருக்கோ அதோட லைட்டா வேணா குறைப்பாங்க. ஏன்னா இந்த வருஷம் நிறைய பேர் they raise complaints, வெரி டிஃபிகல்ட், புக்ல இருக்கிறதும் எக்ஸாம்ல கேட்கறதும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸோ அதனால that is what I would say. So I'll think about it, and if you plan to drop, like I said, ஆன்லைன்ல we have many courses. நான் அதை பத்தி தனியா ஒரு வீடியோ பண்ண போறேன் 5:30க்கு. ஆன்லைன் நீட் வெற்றி பேட்ச், அது வெறும் 3000 rupees தான் ஒரு வருஷம் ஃபுல்லா. ஸோ அந்த ஆன்லைன் பேட்ச் பத்தி 5:30க்கு I'll tell you. And ஆஃப்லைன்ல we have rank guarantee, rank improvement guarantee. ஸோ இந்த வருஷம் நீங்க என்ன ரேங்க் எடுத்தீங்களோ you will better it for sure next time. அந்த மாதிரி ரேங்க் கேரண்டி பேட்ச்லாம் ஆஃப்லைன் சென்டர்ஸ் தமிழ்நாட்டுல சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்ல எல்லாமே இருக்கு. நீங்க போய் நேர்லே சென்டர்ல போய் பேசலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ட்ஸ். டூ வெல். லைக் ஐ செட், நீட் இஸ் no more a easy and fun game. It's going to be very competitive and very tough. So get ready for that. சரியா? என்னோட டவுட், ஜேஇ ப்ரிப்பரேஷன் எப்போ சார் ஆரம்பிக்கிறது? கிஷோர், ஐடியா 10th to 11th அதான் பெஸ்ட் டைம். ஜேஇ ப்ரிப்பரேஷன், நீட் ப்ரிப்பரேஷன் எதுனாலும் 2 years தேவைப்படும். ஸோ 10th to 11th வந்து பர்ஃபெக்டான டைம். ஓகே, அண்ட் 8th to 9th ஆல்சோ இஸ் குட் இஃப் யூ ஆர் இன் 8th standard. ஓகே, ஸோ 8th to 9th இஸ் அ வெரி குட் டைம். இல்லாட்டி 10 to 11. ஓகே, ஸோ அதுதான் பர்ஃபெக்ட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் ஜேஇ ஆர் நீட் ப்ரிப்பரேஷன். இப்போ டாப்பர்ஸ்லாம் பார்க்குறீங்களே, நிறைய பேர் ஜேஇ டாப்பர்ஸ் அதெல்லாம் பார்க்குறீங்களாடா, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பசங்களா அவங்களாம் 6ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கிறவங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ சம்திங் விச் யூ நீட் டு கன்சிடர். ஸோ அதனால ரேங்க் ரொம்ப மைண்டுக்கு கொண்டு போகாதீங்கடா. இஃப் யூ கிளியர் அண்ட் இஃப் யூ கெட் அ கவர்மெண்ட் காலேஜ், இப்போ இந்த பசங்களாம் எல்லாமே கிடைக்கும்டா. இந்த பசங்க they literally get whatever they want. புரியுதா? அதனால ரொம்ப வந்து ரேங்க் மண்டையில கொண்டு போகாத. தட் will affect you. நீ போ அது உனக்கு தேவையில்லாம உனக்கு டென்ஷன் ஆகும். ஸோ நல்லா புரிஞ்சு படி. அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணு. தட் இஸ் கிளியர் த கட் ஆஃப் பை அ டீசென்ட் மார்ஜின். ஓகே, கட் ஆஃப் 550 வந்துச்சுன்னா ஒரு 600 எடுக்கப்பாரு. கட் ஆஃப் 600னா ஒரு 650 எடுக்கப்பாரு. ஸோ அப்படிதான் ஐ வுட் சே யூ ஹேவ் டு கேஜ் யுவர் பர்ஃபார்மன்ஸ். பட் டோன்ட் கெட் கேரிட் அவே வித் த ரேங்க். ஓகே, கிரேட். ஸோ தட்ஸ் அபவுட் இட். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட். அண்ட் பசங்களா, நம்ம நீட் ட்ராப்பர்ஸ் பேட்ச் பத்தி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னொரு வீடியோல ஒரு 5:30 போல. ஓகே, இப்போ உடனே. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு நோ மோர் அபவுட் இட், டெஃபினெட்லி கம் அண்ட் வாட்ச் தட் செஷன். இல் பி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அது வந்து ரொம்ப வெரி வெரி அஃபோர்டபுள் ஃபார் தோஸ் ஹூ cannot join full year coaching again. நிறைய பேர் வந்து கோச்சிங் சேர்ந்துருப்பீங்க ஆல்ரெடி, அங்கே லட்சமா யூ would have paid money. ஸோ திருப்பியும் அது பண்ண மாட்டாங்க சார் என் வீட்டில், ஆனால் நான் ட்ராப் பண்ண ஆசையாக இருக்குது அப்படின்னா திஸ் கேன் பி அ குட் ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா இந்த பேட்சோட ப்ரைஸ் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாகவே 3000 ரூபாய் தான். ஸோ நீங்கள் அப்படி ஆசை இருந்துச்சுன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்க 5:30க்கு வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ டேக் கேர். ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். ஸோ இதெல்லாம் எங்களோட சந்தோஷம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க். அது கண்டிப்பாக நாங்கள் எவ்ரி இயர் வில் ஷோ. அண்ட் தமிழ்நாடோட ரிசல்ட்ஸ், லைக் ஐ செட், திருச்சியில் விஸ்வா இஸ் இயர். சாட்ல இப்போ தான் ஹாய் சொன்னான். ஸோ திருச்சியில் விஸ்வா வாஸ் ஒன் ஆஃப் த டாப்பர்ஸ் இன் நீட் அண்ட் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் ஆஃப்லைன் சென்டர்ஸ். நீட்டில் தமிழ்நாடு ஆஃப்லைன் சென்டர்ஸ் பிரிச்சுட்டாங்க. ஸோ அதை பற்றியும் ஐ வில் சூன் மேக் எ வீடியோ. நான் திருச்சிக்கு போகிறேன் இந்த பசங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு. ஸோ டு மீட் ஆல் ஆஃப் தெம் ஐ எம் கோயிங் டு திருச்சி. அண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நிறைய தமிழ் பசங்க பார்க்கணும்னு எனக்கு ஆசை. நீங்களாம் நல்லா படிங்கடா, ஒர்க் பண்ணுங்க, we will support you. ஓகே, புட் இன் ஹார்ட் ஒர்க்.
ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே, ஐ ஹர்ட் தே ஸ்டோரிஸ். ஏன்னா இவங்கலாம் எங்களோட டீச்சர்ஸ் படிக்கிறவங்க, டீச்சர்ஸ்கிட்ட படிக்கிறவங்க. ஸோ டீச்சர்ஸ் மத்தியில் நாங்கள் பேசிப்போம்ல, தேர் ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங்டா. சரி, அதெல்லாம் வெளியே வராது. இவங்கெல்லாம் பயங்கர சின்சியர். ஸ்கூலில் தவிர்த்து ஒரு நாளைக்கு 6 hours கன்சிஸ்டண்ட்டாக போடுறானுங்க. நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம்ல. சரி, எவ்வளோ பேர் உங்களில் ஸ்கூலில் தவிர்த்து 6 hours டெய்லி போடுறீங்க, டெய்லி வித்தவுட் எனி ரீசன் ஆர் எக்ஸ்கியூஸ். ஸோ தட் இஸ் சம்திங் விச் யூ ஹவ் டு அட்மயர். நம்ம வந்து யூஸ்வலாக ரேங்கை பார்த்துட்டு, பையன் ஃபோட்டோவை பார்த்துட்டு அவ்வளோதான் எல்லாத்தையும் மறந்துடும். பட் ஆனால் அவங்களோட உழைப்பு, அவங்க என்ன பண்ணாங்கன்றத நல்லா பாருங்கடா. ஏன்னா அதுதான் உண்மையான ஸ்டோரி, அதுதான் உண்மையான growth story or success metric for you. Got it? Mahaselvi, kandipa, I'll try to do that. Okay. So that's about it, boys and girls. I hope you enjoyed and I hope you are now super inspired to rock your NEET 2026. எவ்வளோ பேர் அடுத்த வருஷம் எழுதுறீங்க? NEET 2026 aspirants, all the very best. I wish next year ஒரு செப்டம்பர் போல நீங்க எல்லாரும் உங்க கனவை நிறைவேற்றி அந்த ஒயிட் கோட்டை போடுவீங்க நான் நம்புறேன். லெட்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் தட். பட் ஆனால் பசங்களா, பிளண்ட்லி ஐ டெல் யூ, டே கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அது மட்டும் நீ ஏமாந்துடாத. இட் இஸ் கோன் பி டஃப். ஸோ நீ வந்து உன் லெவல் ஏற்றி படிக்கணும். அது தயவுசெய்து மண்டல் ஏற்றிக்கோ. ஏன்னா இட் கேன் நெவர் கம் டவுன் இன் டிஃபிகல்ட்டி. யோசித்து பாடுறா, எவ்வளோ கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்கு. இப்போ எல்லாருமே அந்த பேப்பர் பார்த்துருப்பாங்களா, போன வருஷம் பேப்பர். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டஃப்பாக சொல்லி தருவாங்க. ஏன்? ஏன்னா ரேங்க் வரணும். ரேங்க் வந்தால் தானே we can portray it. That's what everybody wants to do, right? ஸோ எல்லாரும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் லெவல் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அடுத்த வருஷம் பேப்பர் ஈஸியாச்சுன்னா பயங்கர காம்படிஷன் ஏறிடும். ஸோ அது என்டிஏக்கு வேணாம். என்டிஏ வாண்ட்ஸ் டு ஸ்ப்ரெட் அவுட். பசங்களை பிரித்து காமிச்சாதான் இட் இஸ் ஈஸியர் ஃபார் தெம். அப்போ தான் காலேஜில் அட்மிஷன் கொடுக்க முடியும். அதான் இந்த வருஷம் பண்ணானுங்க. புரியுதா? பசங்க வந்து there's a spread, right? 686 டாப்பர், 600+ வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்கோர் இந்த பேப்பரில், 500 to 600 கிரேட் ஸ்கோர், பிலோ 450 இட் இஸ் பார்டர் லைன் ஸ்கோர். புரியுதா? ஸோ அதனால ஐ வுட் சே increase the conceptual understanding and increase the difficulty of problems what you share, what you study. Because எல்லாருமே வந்து ஈஸியாக அரைச்சமாகவே அரைக்க தான் பார்ப்பானுங்க இல்லையா? நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்ப நீட் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் என்ன ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸு, டைரெக்டாக ஷார்ட் கட்டு, தம்பி டே சத்தியமாக அது ஒர்க் அவுட் ஆகுதுரா. ஐ எம் டெல்லிங் யூ ஃபார் யுவர் ஓன் குட், ப்ளீஸ் சேஞ்ச் தட். நானுமே உனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ ஐ வில் டீச் யூ ஸ்லைட்லி டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ், அதுக்கு அடாப்ட் ஆகிக்கோ. நீட் வெற்றியில் யார் சார் டீச்சர்ஸு? நீட் வெற்றி பேட்ச்ல யூ ஹாவ் சிவா சார், நம்ம விடியல் பேட்ச்ல எடுக்கிறார்ல சிவா சார் பிசிக்ஸ் எடுப்பாரு, கௌஷிக் சார் வில் டேக் பாட்டனி, அப்துல் சார் வில் டேக் ஜுவாலஜி. ஸோ இவங்க தான் உங்களோட டீச்சர்ஸ். சரவணன் சார், ஹீ டிட் பிஹெச்டி ஃப்ரம் ஐஐடி. ஸோ அவர் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கிங். ஸோ எல்லாருமே தமிழில் தான் டீச் பண்ணுவாங்க. ஸோ அதான் நீட் வெற்றி பேட்சோட ஸ்பெஷாலிட்டி. அதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஐ வில் டாக் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. சரியா? ஸோ ஐ வில் see you all there. ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா. அண்ட் என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஐ வில் கிவ் யூ ஆல் த லிங்க்ஸ். ஏன்னா ஆஃப்லைன்லுமே ரேங்க் கேரண்டி பேட்ச் இருக்கு. அதாவது இப்போ நீங்கள் லெட்ஸே சார் நான் 400 ஸ்கோர் பண்ணியிருக்கேன், என் ரேங்க் வந்து 1 lakh, நான் வந்து அடுத்த வருஷம் ஐ வாண்ட் டு கெட் பெட்டர் ரேங்க் கேரண்டீடா. ஸோ அப்போ திஸ் பேட்ச் கேன் ஹெல்ப். ரேங்க் கேரண்டி பேட்ச் வந்து எங்களோட தமிழ்நாடு ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல வி ஆர் ப்ரொவைடிங் திஸ் இயர். அதாவது நீ உன் ரேங்கை விட பெட்டர் ரேங்க் எடுக்காட்டி முழு ஃபீஸ் திருப்பி கொடுத்துருவோம். சார் இது என்ன சார் பெரிய விஷயம், என் ரேங்க் கண்டிப்பாக நான் அடுத்த வருஷம் தாண்டிடுவேன், ஏன்னா ஒரு வருஷம் நான் படிக்கிறேன்ல, அதில் என்ன பெரிய விஷயம்? டேய் நீ படிப்படா, காம்படிஷனும் இம்ப்ரூவ் ஆகும்ல. காம்படிஷன் ஆல்சோ வில் இன்க்ரீஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? லாஜிக் புரியுதா? ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், சார் நான் 1 lakh எடுக்கிறேன் இந்த வருஷம், நெக்ஸ்ட் இயர் நான் வந்து 1 lakh கண்டிப்பாக ஈஸியாக எடுத்துருவேன்ல சார், ஏன்னா இந்த வருஷமே நான் எடுத்துட்டேன்ல. சொல்ல முடியாதுடா. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் டிஃபிகல்ட்டி வி டோன்ட் நோ, காம்படிஷன் வி டோன்ட் நோ. ஸோ தேர் இஸ் நோ கேரண்டி தட் யூ வில் கெட் 1 lakh நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ, பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் காம்படிஷன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேப்பர்.
ஸோ அதனால் அந்த கேரண்டி வந்து வேதாந்து ப்ரொவைட்ஸ். அண்ட் இஃப் யூ டோன்ட் கெட் தட் ரேங்க் வில் ரீஃபண்ட் த என்டையர் ஃபீ. தட் இஸ் ஒன் குட் பார்ட் அபவுட் த ஆஃப்லைன் கேரண்டி ப்ரோக்ராம். ஸோ அதை பற்றி நீங்கள் டேரெக்டாக உங்கள் சென்டர்ஸ்டே போய் பேசலாம். அண்ட் லைக் ஐ செட், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை. சென்னையில் 4 இடத்துல வி ஹேவ் அண்ணா நகர், ஆவடி, தாம்பரம், அண்ட் தென் வி ஹேவ் இன் வேளச்சேரி. ஸோ நீங்கள் டேரெக்டாக சென்டர்ஸ்லேயே கூகுளில் போட்டிங்கன்னா வேதாந்து சென்டர் வரும், நீங்கள் போய் பார்த்து பேசலாம். Merlin, great. I am so happy to hear that. We will support you. கண்டிப்பா ஒர்க் ஹார்ட். சரியா? நான் சொன்ன புக்ஸ்லாம் சால்வ் பண்ணு Merlin. ஏன்னா யூ நீட் டு ரைஸ் யுவர் லெவல். ஸோ அதனால ஃபிசிக்ஸ்க்கு HC வர்மா, கெமிஸ்ட்ரிக்கு நரேந்திர அவஸ்தி, இன்ஆர்கானிக் ஜேடி லீ, அப்புறம் ஆர்கானிக் MS சவன், சாலமன் அண்ட் ஃப்ரைல். ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸலன்ட் புக்ஸ். பயாலஜிக்கு NCERT பிளஸ் டாடா மேக்ராயிலோட இது ட்ரூமேன்ஸ். ஐ திங்க் ட்ரூமேன்ஸ் இஸ் அ வெரி குட் புக். ட்ரூமேன்ஸ் எலிமெண்ட்ரி பயாலஜி, ஐ கெஸ் அதான் டீச்சர்ஸே படிப்பாங்க. டீச்சர்ஸ் ஸ்டடி தட் புக் ஃபார் டீச்சிங் நீட். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இஃப் யூ ஆர் ரியலி அக்ரெசிவ் அபவுட் யுவர் நீட் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் இட் கைஸ். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் எக்ஸைட்டட். நல்லா 1 year யூட்டிலைஸ் பண்ணுங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவு ப்ராப்ளம் சால்விங்லாம் பண்ணுறேன். ஓகே, ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் பி ஏபிள் டு டீச் ஃபுல் போர்ஷன். பட் ஆனால் ப்ராப்ளம் சால்விங் எந்த லெவலுக்கு நீ படிக்கணுன்றதை அட்லீஸ்ட் நான் உனக்கு காமிக்கிறேன். சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட், லவ் யூ ஆல், see you in the next one. நீட் வெற்றி பேட்ச் பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். யார் யாரெல்லாம் ஆசையாக இருக்கீங்களோ, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ, மறக்காமல் அதை பாருங்கள். டேக் கேர். பபாய் கைஸ்.